எப்போவுமே கீரை குழம்பு வச்சா வீட்டில் சீக்கிரமாக காலி ஆகாதுங்க. அதே நம்ம கீரை பொரியலாக வச்சா நமக்கு ஒரு வேளையிலே பொரியல் வந்து காலி ஆகிடும். அதனால் கொஞ்ச நாளே நான் இப்போ கீரை பொரியல் தான் அதிகமாக பண்ணுறேன். அதுவும் இல்லாத இந்த மயில் கீரை பார்த்திங்கன்னா பொரியலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த கீரையை கடைஞ்சோம்னா வீட்டில் கண்டிப்பாக யாருமே இது ஒரு வேளைக்கு தான் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இதை ஊற்றி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. குழம்பு நமக்கு வேஸ்ட்டாக போகுது பார்த்தேன். அதுக்கப்புறம் எப்போவுமே இனிமேல் வீட்டில் நமக்கு கீரை பொரியல் தானே, எப்போ பறித்தாலும் கீரை வந்தால் பொரியலாக தான் பண்ணிடுறேன். பொரியலாக பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு காலி ஆகிடுதுங்க. இந்த பிரச்சனை என் வீட்டில் தானா இல்லை எல்லார் வீட்லேயும் இதே பிரச்சனையான்னு தெரியல. அதுவும் இல்லாத இந்த மயில் கீரை பார்த்திங்கன்னா பொரியலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான கீரையை பறிக்க போகிறேன். இந்த மயில் கீரை, பச்சை தண்டிக்கீரை, பச்சை பொன்னாங்கண்ணி கீரை, இந்த 3 கீரையை வச்சு இன்றைக்கி ஒரு பொரியல் பண்ணிடலாம். 3மே ரொம்பவே நல்லாயிருக்கும் பொரியலுக்கு. இந்த மயில் கீரையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கால்சியம் சத்து இருக்குங்க. நான் எப்படியோ வாரத்துக்கு 2 முறை இந்த கீரையை நான் வீட்டில் சமைச்சிருந்தேன். இந்த செடி பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, கொஞ்சம் வெட்டி போச்சு. ஆனால் நமக்கு இலைகள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிஞ்சான தண்டுகளை வச்சுட்டு முத்தலை தண்டுகளை நம்ம எடுத்துடலாம். கீரையை மட்டும் நம்ம பறிக்கும் போதே தெரிஞ்சிடுங்க இது முத்தி போச்சா இல்லைன்னா பிஞ்சான்னு. இந்த செடியெல்லாம் பாருங்களேன், பூச்சி அரிச்சிருச்சு. கீரை நிறையா இருக்குது, ஆனால் எல்லா கீரையுமே ஒட்டையே பூச்சா போச்சு. இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதனால் விட்டுட்டேன். இது பச்சை தண்டு கீரை. செடி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஆனால் பிஞ்சாக தான் இருக்குது. உடைச்சோடனே பட்டுன்னு உடஞ்சி வந்துடுதுங்க. முத்தி போச்சுன்னா நமக்கு நார் வரும், உடைக்கும் போதே தெரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா பச்சை பொன்னாங்கண்ணி, ஒரு தொட்டியில் நிறைய வந்திருக்கு. அதனால் இதையும் ஒரு கையளவுக்கு பறித்து எடுத்துக்கிட்டேன். இந்த வெயிலுக்கு நிறைய செடிகளை போட முடியலங்க. விதைகள் போட்டாலும் முளைக்க மாட்டேங்குது, செடி வாங்கி வச்சாலும் கருகி போகுது. அதனால் வெயில் நல்லா முடிஞ்ச பிறகு தான் செடிகளை போட போகிறேன். மாடி தோட்டத்தில் நிறைய தொட்டியை காலி பண்ணி வச்சுருக்கேங்க. நிறைய செடியை போடணும்னு ஆசை தான்,